வணக்கம். நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன். தேர்தல் களத்தில் முக்கியமானது தேர்தல் அறிக்கை. ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய குறிக்கோள்களை, வாக்குறுதிகளை, தங்கள் கட்சியின் நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் தான் தேர்தல் அறிக்கை. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கு. அதில் பல விஷயங்கள், சாத்தியமே இல்லாத ஒரு விஷயங்களை தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு சட்டமாக ஏற்ற போகிறதாகவும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்கிறத விட மக்களை ரொம்ப குறைச்சி இட போட்டிருக்காங்க. மக்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் தாங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத விஷயங்களா இருந்திருக்கு. அதே மாதிரியான தொனியில தான் இந்த தேர்தல் அறிக்கை அமைஞ்சிருக்கு. அப்படிங்கிறத பற்றி அவங்க நினைத்து பார்த்த மாதிரி தெரியல. மக்கள் என்ன நினைச்சு பார்ப்பாங்க, இது என்ன நம்மளை ஏமாத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு. ஏன்னா ஒரு 400 சீட்டு இருந்தா மட்டுமே சில விஷயங்களை சட்டமாக்க முடியும். அவையில இருக்கக்கூடிய மொத்த எம்பிக்களுடைய எண்ணிக்கையில 2/3 பகுதி இருந்தா மட்டும்தான் சில விஷயங்களை சட்டமாக கொண்டு வர முடியும். திமுக கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் காங்கிரஸுக்கு உடன்பாடானவையா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி. காங்கிரஸ்ட கேட்டுக்கிட்டு இவங்க அந்த அறிக்கை விட்ட மாதிரி தெரியல. காங்கிரஸ் தனியா அவங்க ஒரு ட்ராக்ல காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவுடைய அறிக்கைகள் சிரிப்பை வரவழைக்கக்கூடியதா இருக்குது. என்னன்னா, பெட்ரோல் 75 ரூபா ஆக்கிடுவேன், டீசல் 65 ரூபா ஆக்கிடுவேன், எல்பிஜி கேஸ் சிலிண்டர் 500 ரூபா ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேஸ் சிலிண்டருடைய விலையில 100 ரூபா நாங்கள் குறைச்சிருவோம் அப்படின்னாங்க. இவங்க ஆட்சிக்கு 2.5 வருஷம் ஆச்சா, குறைச்சிட்டாங்களா? பெட்ரோல் விலையில 5 ரூபா நாங்கள் மாநில தரப்புல இருந்து குறைப்போம்னு சொன்னாங்க. அதை இன்ன வரைக்கும் குறைக்கல. 5 ரூபாயே குறைக்க முடியாதவங்க எப்படி 25 ரூபா குறைக்க முடியும்? இதுதான் அந்த காலத்தில் ஒரு கிண்டலாக சொல்லுவாங்க. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் அப்படியே அங்கேருந்து அப்படியே வானம் ஏறி வைகுண்டமே போயிடுவேன்னு சவடால் விட்டாம்பாங்க. அந்த மாதிரி சாத்தியமில்லாத விஷயங்களை சாத்தியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மக்கள் எப்படினாலும் ஓட்டு போடுவாங்கன்னு நினைப்பா, இல்லை எதையும் செய்ய வேண்டியதில்லை, நம்ம சாத்தியமில்லாததை சொல்லிட்டு இப்படி போயிட்டே இருப்போம், ஒரு கற்பனை உலகத்திலேயே இருப்போம்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா 21 சீட்டில் தான் திமுக போட்டியிடவே செய்யுது. 400 சீட் இருந்தால் தான் செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களை வெறும் 21 சீட்டில் இருந்துக்கிட்டு எப்படி செய்ய முடியும்? 21 சீட்லேயும் இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னே வச்சுக்குவோம். அப்போ கூட எப்படி இந்த மாதிரி விஷயங்களை செயல்படுத்த முடியும்? ஏன்னா இவங்க கொடுத்துருக்க வாக்குறுதிகள் அப்படி. புதிய கல்விக் கொள்கையை ரத்து பண்ணிடுவாங்களாம், அதுக்கு சட்டம் பாஸ் பண்ணணும். குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து பண்ணிடுவாங்களாம், இதெல்லாம் பண்ணுறதுக்கு 400 எம்பி சீட் வேணும். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயத்த ரத்து பண்ணிடுவோம். முதல்ல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எதுக்குன்னே இவங்களுக்கு புரியுதா புரியலையானே தெரியல. தேர்தல் செலவுகளை குறைக்கிறதுக்குள்ள ஒரு வழியாக தான் அதை நம்ம பார்க்குறோம். தேர்தல் நடத்தும் போது பஞ்சாயத்துக்கு ஒரு தேர்தல், சட்டமன்றத்துக்கு ஒரு தேர்தல், பாராளுமன்றத்துக்கு ஒரு தேர்தல் நடத்தும் போது ஒவ்வொரு தடையும் அந்த வாக்கு அளிக்கும் எந்திரத்தை கொண்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் வச்சு உள்ளே வர்றவங்களை வெரிஃபை பண்ணி ஓட்டு போடுவதற்கு முன்னாடி அந்த மைய வச்சு இந்த வேலையெல்லாம் ஒரு போலிங் பூத்தில் செய்கிறதுக்கு ஒரு 4-5 அதிகாரி அந்த இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. அந்த பொருட்களை கொண்டு கொடுக்கறது, வெளியே போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களில் அரசாங்கத்துக்கு செலவாகுது. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை எதுக்கு செய்யணும்? ஒரே வேலையில் இதை செய்யலாமே அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்துடைய நோக்கம். நாடு என்னது, நாட்டு பணம் என்னது அப்படின்னு என்ன இருக்கிறவங்க அதை மிச்சம் பிடிக்கணும், பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க. நாட்டை பற்றிலாம் கவலை இல்லை, நான் பதவிக்கு எப்படியாவது சீக்கிரமாக வரணும், பதவிக்கு வர்றதுக்கு திரும்ப திரும்ப எலெக்ஷன் நடந்தாலும் பரவாயில்ல, யார் எப்படி போனாலும் பரவாயில்லன்றவங்க புரட்டாம்போக்கில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் எதிர்க்க தான் செய்வாங்க. அப்புறம் காலை உணவு இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் வழங்கப்படும் அப்படின்னா இது ஏழை மக்களுக்கு கவர்ச்சியாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு எவ்வளோ செலவாகும்? பரவாயில்ல, செலவானாலும் செய்யலாம், செய்யட்டும், வந்தால் செய்யட்டும், வரப்போகிறது இல்லையே. அப்புறம் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது அப்படின்னு ஒரு வார்த்தை இங்கேயும் அப்படி தான் சொன்னாங்க. அப்புறம் தகுதியுள்ள அப்படின்னு பெண்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வார்த்தையை இந்த 2வது தடவை கொடுக்கும்போதாவது அந்த வார்த்தையை கொஞ்சம் தெளிவாக சொல்லலாமே. வாக்குறுதி கொடுக்கும்போது போன தடவை கொடுத்த வாக்குறுதி அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபா வழங்கப்படும், அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும். அப்போ இந்த தடவை அனைத்து பெண்களுக்கும்னே குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ 1000 ரூபாய்
எல்லாருக்கும் கொடுக்கணும்னா வாய்ப்பு இல்லை. அப்போ மறுபடியும் தகுதி உள்ளவர்களுக்கு அதை தெளிவாக சொல்லிட்டா என்ன தப்பு? மக்களை பைத்தியக்காரனாக கூடாது இல்லையா? உண்மையை சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிக்கலாம். இது என்னன்னா, இந்த நாட்டில் சட்டம் இதற்கு எதிராக இல்லை. இப்போ பேங்க்ல கொடுக்குற வட்டியை விட பல மடங்கு அதிகமாக வட்டி கொடுக்குறேன் அப்படின்னு நிதி நிறுவனங்கள் சொல்லுது. அதை நம்பி போய் எல்லாரும் பணத்தை கட்டுறாங்க. அவன் மொத்த பணத்தையும் எடுத்துட்டு ஓடிடுறான். அப்புறம் என் பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டான்னு அந்த நிதி நிறுவனங்கள் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ போலீஸ் கேட்குது, உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு? எப்படி அவ்வளோ வட்டி கொடுக்க முடியும்? அவர் சொல்றது பொய், அதை நம்பி நீங்கள் பணம் போட்டது உங்கள் தப்பு அப்படின்னு போலீஸ்காரன் சொல்லுவான். அதே மாதிரி தான் நம்மளும் பொதுமக்களை பார்த்து கேட்கணும், உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு? இதெல்லாம் நடக்காத விஷயம். இந்த வாக்குறுதிகள் எல்லாம் செயல்படுத்த முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அவன் ஏதோ பதவி வெறியில, பதவி மோகத்தில் என்ன செய்தாவது பதவிக்கு வந்துடணுன்ற ஒரு விரக்தியில ஒரு பொய்யை சொல்லுவான். அந்த பொய்யை நீங்க ஏன் நம்புறீங்க அப்படின்னு தான் கேட்க வேண்டியிருக்கு. இவங்க மறுபடியும் இலங்கை தமிழருக்கு குடியுரிமை வழங்கப்படும். இலங்கை தமிழருக்கு எப்படி குடியுரிமை வழங்கப்படும்? ஏற்கனவே இருக்கும்போது பதவியில திமுக மத்தியில ஆட்சியில பதவியில இருக்கும் போதும் காங்கிரஸ் இருக்கும் போதும் நீங்க இலங்கை தமிழர் தமிழ்நாட்டில் இல்லையா? இப்பதான் புதுசா இலங்கையிலிருந்து தமிழர்கள் இங்க இருக்காங்களா? ஏன் அப்பம் கொடுக்காம இப்போ கொடுப்பேன்னு சொல்றீங்க? நீங்க கொடுக்குற எண்ணம்லாம் இல்லை. இதெல்லாம் வாக்குறுதி எல்லாம் சும்மா வார்த்தை ஜாலங்கள். இலங்கை தமிழருக்கு உண்மையிலேயே நன்மை செய்யணும்னா என்ன இல்லாம செய்யலாம். நம்ம அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனா நீங்க பதவியில 10 வருஷமா இருந்தீங்களே, காங்கிரஸும் திமுகவும் மத்தியில ஆட்சியில பதவியில இருக்கும்போது 2G ஸ்கேம்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களே, அந்த நேரத்துல எதற்காக இலங்கை தமிழருக்கு குடியுரிமை வழங்கப்படவில்லை? இப்போ மட்டும் என்ன திடீர் அவசரம் வந்து விட்டது? பிரிவினைவாதம் பேசுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு, அவ்வளவுதான். அடுத்தது, வங்கியில குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லாத போது விதிக்கப்படும் அபராதம் நீக்கப்படும். ஒரு காமெடி உண்டு, சந்தானமும் ஆர்யாவும் பேசிட்டு இருப்பாங்க. என்னன்னா, தினமும் பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும், ஆனா செலவாகக்கூடாது. அப்படி ஏதாவது பிளான் இருந்தால் சொல்லுங்கன்னு ஏதோ கேட்பான். அதுக்கு சந்தானம் சொல்லுவோம், அதுக்கு நீ நேரில் தான் போய் பேசணும், ஃபோனில் பேசினா செலவாகத்தான் செய்யும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த வங்கியில் இருக்கிற இருப்பு தொகை இல்லாத போது விதிக்கப்படும் அபராதம் நீக்கப்படணும்னா திமுக சொந்தமாக ஒரு வங்கி தான் ஆரம்பிக்கணும். எந்த ஒரு வங்கியும் ஒரு வர்த்தக நிறுவனம். அங்கே சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் செயல்படுத்தப்படும். இந்த மாதிரி அபராதம் விதிக்காமல் இருக்கணும்னா அது ஒரு தர்ம காரியம் பண்ணுற ஒரு இடமா இருக்கணும். இல்லை திமுக சொந்தமாக ஒரு பேங்க் ஆரம்பித்து, அவங்ககிட்ட இல்லாத பணமா அவங்க நினச்சா பேங்க்கே ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே ஏதாவது பேங்க்கை வாங்கி வச்சுருப்பாங்க, நமக்கு தெரியாது. அதனால் அந்த பேங்க்குகளை வேணா அது மாதிரி செயல்படுத்தி பார்க்கலாம். அப்புறம் இந்தியா முழுவதும் டோல் பிளாசா நீக்கப்படும். இந்த கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறது, டோல் கட்டுறது, இதெல்லாம் ஒரு சுமையாக நினைக்கிறவங்க முதல்ல ஒரு நல்ல குடிமகனே கிடையாது. டோல் கட்ட முடியல அப்படின்னா எதுக்கு கார் வாங்குறானுங்க இவனுங்க? ரோட்டில் எதுக்கு வராங்க போகிறாங்க? வீட்டிலே இருக்க வேண்டியதானே. இத்தனை காலமாக டோல் வசூல் செய்ததில் பெரிய தவறு நடந்திருக்கு. அதையே மோடி தான் சரி பண்ணியிருக்காரு. ஃபாஸ்டாக்னு ஒரு விஷயம் கொண்டு வந்து நேரடியாக பணம் அரசு கஜானாவுக்கு வருது. இப்போ புதுசாக டோல் பிளாசாவும் நீக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு மோடி அவர்களோட திட்டம் கூட அதுதான், டோல் பிளாசா நீக்கிடுவாங்க. அந்த எல்லா வண்டியிலையும் ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணி, ஜிபிஎஸ் வச்சு வண்டி எவ்வளவு சாலைகளை பயன்படுத்துங்கிறத துல்லியமாக அளந்து அதற்கேற்ற மாதிரி சாலை வரிகளை வசூலிக்கப்படுறதா ஒரு திட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த மாதிரி வெறுப்பு அரசியல் பற்றி பேசுவாங்க. வெறுப்பு அரசியல் பண்ணுறதே திமுக தான். அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள்லாம் எம்பி எலெக்ஷன்லேயே நிற்கிறாங்க. எவ்வளவு முக்கியம், அதாவது மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது விஷயத்தை மக்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் எல்லா பெரிய தலைவர்களும் களத்தில் இறங்குறாங்க. அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர், அவர் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு முதலமைச்சர் பதவியில் உட்காரணுங்கிறது தான் எல்லாருக்கும் ஆசை. எதுக்காக இந்த எம்பி இதில் நிற்கிறாங்க அப்படின்னா, களம் அவ்வளோ சூடாக இருக்குது. இன்னைக்கு கண்டிப்பாக மோடி அவர்களுக்கு ஒவ்வொரு எம்பி தேர்வாவதும் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு காரணம் கொண்டும் மோடி அவர்களுடைய வெற்றி கைதவறி போய்விடக்கூடாதுங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். அந்த வகையில் ஒவ்வொரு ஓட்டுமே மிக மிக முக்கியம். மக்கள் மிக கவனமாக பாஜகவுக்கு கண்டிப்பாக ஓட்டுக்களை கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா நாடு இவ்வளவு தூரம் வளர்ச்சி பாதையில் கொண்டு வந்த மோடி அவர்களுடைய அந்த நல்ல செயல்பாடுகள் எல்லாம் வீணாக போயிடும். இப்போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநர் பதவியில் இருந்தாங்க. அதை விட்டுட்டு எம்பி எலெக்ஷனுக்கு களத்தில்
தென் சென்னையில் நிற்கிறாங்க. இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று, மோடி அவர்கள் வெற்றி பெறுவது மிகவும் முக்கியம், அதற்கு எதையும் செய்ய தயாருன்னு ஒரு பாஜக தொண்டனாக தமிழிசை சவுந்தரராஜன் செயலில் இறங்கியிருக்காங்க. இப்போ கேட்பாங்க, இப்போ நல்ல பதவி விட்டுட்டு வந்துட்டாங்க, உங்களுக்கு என்ன தெரியும், கண்டிப்பாக மோடி தான் பிரதமராக வராங்க. தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு அமைச்சராக கூட ஆகலாமே. நீங்கள் பாசிட்டிவாக பாருங்கள், எதுக்கு அவங்க பதவியிலேருந்து கீழே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆளுநரை விட ஒரு அமைச்சர் பதவி பெருசு தானே. அதனால் எதையும் பாசிட்டிவாக பாருங்கள். எதுக்கு அவங்க இப்போ உள்ளதை இழந்துட்டாங்க, அவங்க பெரிய பதவி அதை விட்டுட்டு இதை தேர்தலில் களத்தில் நிற்கிறாங்கன்னு ஏன் நினைக்கிறீங்க? அதோட பெரிய கனவுகள் இருக்கலாம், அதோட பெரிய பதவியான மத்திய அமைச்சராக ஆகலாம் அவங்க. அந்த வகையில் அவங்களுடைய தன்னம்பிக்கையை நம்ம பாராட்டி தான் ஆகணும். தமிழகத்தில் பாஜகவுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. கண்டிப்பாக யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய எண்ணிக்கையிலான வெற்றியை பாஜக பெறும் என்பது நமது கணிப்பு. நன்றி, வணக்கம்.